கொள்ளி வச்சு நான் போய் சேருவேன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவனே காணுமே. உங்க வேதனை எங்களுக்கு புரியுது. நாங்க இன்னும் அவரை தேடுறதுல கொஞ்சம் அக்கறை காட்டியிருக்கலாமோன்னு எங்களுக்கு தோணுது. நான் உங்க மேல தப்பு சொல்லலம்மா. நீங்க அங்க போகாத இங்க போகாதன்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். உயிருக்கு பயந்தா எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்வான். இப்ப யார் அவனை கொண்டு போயிருக்கான்னு சொல்லுங்களேன். நான் போய் பேசி என் மகனை மீட்டிட்டு வர்றேன். இங்க பாருங்கம்மா, நாங்க எல்லாருமே தோழரை தேடிட்டு தான் இருக்கோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரத்துல அவரை கண்டுபிடிச்சிடலாம். இத பாருங்க, போலீஸ் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு எதுவுமே ஆகாது, கவலைப்பட வேண்டாம். கமிஷனர் கூட இதை பத்தி பேசியிருக்கோமா? நிச்சயமா போலீஸ் அக்கறை காட்டுவாங்க. அதுவும் இல்லாம சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்ப என் பிள்ளைய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களா? கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கம்மா. அப்ப என் பிள்ளை வர்ற வரைக்கும் நான் எங்கேயே இருக்கேன். அவன் வரட்டும். இது பாருங்க, உங்க பிள்ளைய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு என்னோடது. நீ நல்லா இருப்பம்மா. என் பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீன்னா நீ 100 வருஷம் நல்லா இருப்பம்மா. நைட்ல இருந்து தேடிட்டு இருக்கோம். எங்க போனா அந்த ஆளு? இருட்டுல எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான். பகல்ல எப்படியாவது நம்ம கிட்ட மாட்டிடுவான். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். டேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேடிக்கிட்டு தான் இருக்கோம். போங்கடா, அங்கிட்டு போய் தேடுங்கடா. சரிண்ணே, போங்கடா அங்கிட்டு. சுத்திலும் கடல் தான்டா. இப்படி இருக்கையில தோலை எப்படி தப்பிக்கிறான்னு பாக்குறேன்டா. எப்படினாலும் இங்க தான்டா சுத்திட்டு இருக்கணும். இன்னைக்கு ஈவினிங்குள்ள அவனை கண்டுபிடிச்சு சுட்டு தாடுறேன். வாடா. நீங்க எதுவுமே சாப்பிடலையா? இல்லம்மா, எனக்கு பசியே இல்லம்மா. ஒரு காஃபியாவது சாப்பிடுங்களேன். அதுவும் வேணாமா. ப்ளீஸ்மா, நீங்க சாப்பிடுங்க. கிருஷ்ணன் சார், காஃபி ஊத்தி கொடுங்க. சரிம்மா. நாலாபுரமும் கடலால் சூழப்பட்ட பகுதிக்குள் மாட்டிக்கொண்டோம். இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று புரியவில்லை. ஆனால் எப்படியாவது ரேகாவின் உயிரை காப்பாற்றியே தீர வேண்டுமே. வேணாம்மா. சாப்பிடுங்கம்மா. 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 கொஞ்சம் பரவாயில்ல, சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா. சூடு இல்ல, பதமா தான் இருக்கு. சாப்பிடுங்க. என் புள்ள சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலையே. சாப்பிடுங்கம்மா, கவலைப்படாதீங்க. ஒண்ணும் ஆகாது, வந்துருவார். சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா. அழாதீங்கம்மா, ஒன்னும் ஆகாது. அவருக்கு காப்பின்னா ரொம்ப பிடிக்கும்மா. அதுவும் என் கையால போட்டா பெரியம்மா சாப்பிடுவான். ஐயா, காலையில காப்பி, மத்தியானம் காப்பி, எப்பவும் காப்பியை குடிச்சுக்கிட்டே அலையுமா ஐயா. சீக்கிரமே அவர் வந்துடுவார். அழாதீங்க.
அலைபேசியை எடுக்க மறுக்கிறான். ஒருவேளை அலைபேசியை எங்கேயாவது வைத்துவிட்டு மறந்து போய் எடுக்காமல் சென்று விட்டாரா? அபி, சீக்கிரம் எடுங்களே, சீக்கிரம். மேடம், போனை கார்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க. ரிங் ஆகிட்டே இருக்கு மேடம். ஐயோ என் பையனை காணுமே, என்ன பண்றானோ வந்துருவாருமா, தெரியலையே. தைரியமா இருங்க. ஆண்டவன் துணை இருப்பான். ஏய், அந்த பெருசு காலையில இருந்து நமக்கு ஆட்டம் காட்டுறான்டா. அவன் மட்டும் நம்ம கையில கிடைச்சான். டேய், வாடா. ஆ. சொல்லு சொல்லு. சார், சரி, அப்புறமா எல்லாம் ரெடியா பேசுறேன். இருக்கா? எஸ் சார். ரேகாவை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வேனு, பாதுகாப்புக்கு 2 போலீஸ், அவ்வளவுதானே? எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாத்தையும் கேஷுவலா எடுத்துப்பீங்க போல இருக்கு. குட். யுவர் குட் நேம் ப்ளீஸ். ஜெயந்தி. டிபார்ட்மெண்ட்ல ஜெட்டு ஜெயந்தினா எல்லாருக்கும் தெரியும். ரேகா கூட பாதுகாப்பா இவங்க தான் வரப்போறாங்க. ஓகே ஜெயந்தி, உங்க பார்வையில ஒரு அலட்சியம் தெரியுது. அது நல்லதுக்கு இல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை எதுவா இருந்தாலும் அதை பொறுப்பா செஞ்சு முடிக்க வேண்டியது நம்ம கடமை. தேங்க்யூ சார். நீங்க உங்க கடமையை செய்யுங்க, நான் என் கடமையை செய்றேன். தோற்றத்தை பார்த்து எடை போடாதீங்க சார். நான் ரொம்ப சின்சியர். ரேகா தயாரா இருக்காங்களா? நீங்க ஜெயிலர் பார்த்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டீங்கன்னா உடனே கூட்டு போலாம் சார். கமான் பாய்ஸ், கம். வெல், மிஸ்டர் சேரன். எஸ் சார். எனக்கு ஏதோ தப்பா படுது. வாட் டு யூ ஃபீல்? நத்திங் சார். மிஸ்டர் பாண்டியன், உங்களுக்கு? எனக்கெல்லாம் சரியா போயிட்டு இருக்குன்னு தான் தோணுது சார். என் மூளை தான் எல்லாத்தையும் சந்தேகப்படுது போல இருக்கு. லெட்ஸ் கோ. ஓகே சார், அதை நான் கவனிச்சுக்கிறேன் எக்ஸ்கியூஸ் சார். மீ சார். எஸ் ஒரு மேடம். நிமிஷம் வந்துடுறேன். ஓகே மேடம், சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். வணக்கம் சார்.
உங்களுக்காக தான் சார் Thank வெயிட் you. பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் பி சீட்டட். அனிதா, எஸ் சார். சொல்லு ஜெயந்தி. ஜெட்டு ஜெயந்தி, ரொம்ப முக்கியம். இப்போ நீ எங்க இருக்க? ஜெயில் வாசல்ல இருக்க. ஃபார்மாலிட்டிஸ முடிக்கிறதுக்காக வெற்றிமாறன் ஜெயிலரை பார்க்க போயிருக்காரு. குட். நீங்க கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். ரூட்? புழல்ல இருந்து அண்ணா நகர் பாரிஸ் வழியா வருவோம். இந்த ரூட்ல உங்களுக்கு எந்த இடம் வசதியா இருக்கும்? நீங்க புறப்படும் போது எனக்கு கால் பண்ணுங்க. எங்க நிறுத்தணும்னு நான் மெசேஜ் பண்றேன். ஓகே சார். ஓகே. வேற ஒன்றும் இல்லையே சார், அவ்வளோதானே? ஃபார்மாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ரேகாவை கூட்டிட்டு வர சொல்றேன். ஓகே சார், நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். ஓகே, தாராளமா. தேங்க்யூ. அனிதா, சார். போய் ரேகாவை கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். வெல்கம். என்ன செய்வதென்று தெரியவில்லையே. சுற்றிலும் கடல் சூழ்ந்து நம்மை கட்டி போட்டிருக்கிறது. என்ன செய்யலாம்? படகுக்காரர்கள் யாரையும் காணவில்லையே. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ஆளை தேடிட்டு இருக்கோம். ஆ, வேஷ்டி ஜிப்பா போட்டிருப்பான், நரைச்ச தாடி, கட்டையான ஆளு. நீங்க இந்த பக்கம் பாத்தீங்களா? அப்படி யாரும் நான் பார்க்கலையே. தம்பி நீ பாத்தியாடா? இல்ல பாக்கலண்ணே. சரி வந்த சொல்லு. ஆ, பார்த்தா ஒரு குரல் இங்கதான் கொடுங்க. இருப்போம். சரிங்க. சரிண்ணே. இன்னமும் இங்கிருந்தால் மாட்டிக்கொள்வோம். மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்று அந்த பக்கம் வழியாக தப்பிப்பதுதான் சரி.